ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்ற மாரி எனக்குமே வந்து இந்த டவுட்டு. அதாவது ரஜினி சார் எதுக்கு இந்த பிரஸ் மீட்ட குடுத்தாரு? தேவையில்லையே அப்படின்னு தான் நானும் நெனச்சேன். நெறைய விமர்சனங்கள் வந்தது. ரஜினி சார் இந்த பிரஸ் மீட் குடுத்துருக்க வேண்டாம். இது எதுக்கு அவசியம் இல்ல அப்படின்ற எல்லாருமே பேசுனாங்க. ம், ஸோ ரஜினி சார் இந்த பிரஸ் மீட் குடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன வந்துச்சு அப்படின்னா, ம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சதுக்கப்புறம், தாவேகா ஜெயிச்சதுக்கப்புறம், ரஜினி சார அட்டாக் பண்ணி ரொம்ப பேட் கமெண்ட்ஸ் அது பார்த்தீங்கன்னா, பாட் மெசேஜஸ் சொல்லுவாங்க இல்லையா? ம், அந்த மாதிரி தொடர்ந்து வந்து மெசேஜஸ் வந்து ரஜினி சாரோட செல்போனுக்கு போயிருக்கு, பர்சனல் செல்போனுக்கு போயிருக்கு. ம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி சொல்றாங்கன்னா அன்ரியலிஸ்டிக் பாட் மெசேஜஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது ஆல்ரெடி வந்து ப்ரோக்ராம் பண்ணி அது வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கமெண்ட் போற மாதிரி ஓகே. வேற வேற பேர்ல இருந்து போகும், வேற வேற ஆள் அனுப்புற மாதிரி இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா இட்ஸ் ப்ரோக்ராம். ஓகே. ஒரு ஒரு பர்டிகுலர் சிங்கிள் பர்சன் ப்ரோக்ராம் பண்ணி அனுப்புறது தான் அது. ம். ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நைட்டு 3 மணி 4 மணி 2 மணி நேரங்காலம் இல்லாம ரஜினி சாருக்கு வந்து தொடர்ந்து வந்து பாட் மெசேஜஸ் வந்துகிட்டே இருந்திருக்கு. ம். ஸோ இது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸா இருந்திருக்கு ரஜினி சாருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அனானமஸ் கால்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா. தெரியாத நம்பர்ல இருந்து நிறைய கால்ஸ் வந்திருக்கு. ரஜினி சார் அட்டன் பண்றது இல்ல, பட் இருந்தாலும் தொடர்ந்து உங்களுக்கு கால்ஸ் வந்துட்டே இருந்தா உங்களோட டே டு டே ரொட்டீன்ஸ் வந்து ஆமா. டிஸ்டர்ப் ஆகும். இதை பத்தி ஒரு விளக்கம் கொடுத்துடலாமே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க நெருங்கிய நண்பர்கள்ட்ட ரஜினி சார் கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இது ஒரு காரணம்.